கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்முனவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு எபிசோட், மிக ஆவலாக எதிர்பார்க்கும் ஒரு எபிசோட். நிறைய நேயர்கள் ஃபோனில் கேட்ட பல இளைஞர்களுக்கு தேவையான ஒரு எபிசோட். என்ன மேடம் இவ்வளோ புதிர் போடுறீங்க, அப்படி என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த எபிசோடு எல்லாருக்கும் தேவையானது, மிகவும் அவசியமானது, இளநரையை போக்கக்கூடியது. இன்றைக்கு முதியோர்களானாலும் இளைஞர்களானாலும் இந்த வெள்ளை முடியை நம்ம யாரும் லைக் பண்ணுறதில்ல. ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுறோம். வெள்ளை முடியை விரும்புவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. மிக மிக அதிகமான பேர் வெள்ளை முடியை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போதே நரை திரை இருக்கக்கூடாது. நரை திரை இருந்தாலே நமக்கு ஒரு சோர்வு தன்னாலே வந்துடும். அப்போ அந்த நரையை போக்கிவிட்டால் பெயிண்ட் பண்ணிட்டா கூட கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளும் அழகாக தான் இருக்கும், நம்மளும் இளமையாக தான் இருக்கும், இன்னும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வரும். அதனால தான் அழகுக்காக இல்லாட்டியும் நம்மளுடைய கடமைகளை செய்ய ஒரு ஊக்கத்திற்காகவாது டை அடிக்கணும்னு நிறைய பேர் டை அடிப்பாங்க. இந்த மாதிரி டை அடிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் வேண்டாததெல்லாம் சாப்பிட்டுட்டு 20 வயசுலயே தலையை நரைச்சிட்டு சோகமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கண்ணாடி முன்னாடி. இப்போ என் முன்னாடி நிறைய பேர் வர்றாங்க இளநரையை போக்குறதுக்கு. அதனால எல்லாருக்குமா சேர்ந்து இந்த இளநரையை போக்கக்கூடிய ஒரு மருந்து பஞ்சகல்பம், பஞ்சகல்ப பொடிகள். நான் உங்களுக்கு நிறைய பொடிகள் சொல்லியிருக்கேன். என்னென்ன பொடிகள் சொல்லியிருக்கேன்? வேம்பு பஞ்சசூர்ணம் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆவார பஞ்சசூர்ணம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் அந்த 5 வகை, அதனுடைய வேர், தண்டு, இலை, காய், பூ இவற்றை வைத்து பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு இளநரையை போக்கக்கூடிய பஞ்சகல்ப பொடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டை, வேப்பமுத்து. இப்போ எல்லா சீசன், அதனால தான் இதை சொல்கிறதே. நான் எப்பயுமே கிடைக்கக்கூடிய பொருட்களைத்தான் சொல்லுவேன். பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் ஊரில் கிடைக்கவே இல்லை மேடம், வேறு கிடைக்கிற பொருளாக சொல்லுங்கள். எப்படியம்மா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் லெட்டர் எழுத தோணுது? கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதி என் மகனுடைய கண்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி நான் காப்பாற்றுறது? வேளாண்மைக்கு பேர் போன ஊர் கோயம்புத்தூர். அந்த ஊர்லேயே பொன்னாங்கண்ணி கீரை இல்லைன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பொறுப்புகளையும் விட்டுட்டு கோயம்புத்தூரில் போய் பொன்னாங்கண்ணி ஒரு 10 ஏக்கரில் பயிர் போட்டுட்டு வரப்போகிறேன். வேப்பங்கொட்டை பொடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கஸ்தூரி மஞ்சள், உங்கள் அழகை மிகப்படுத்தக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி. முதியோர் வார்த்தையும் முழு நெல்லிக்காயும் முதலில் புளிக்கும் பின் இனிக்கும். முதியோர் வார்த்தையும் முழு நெல்லிக்காயும் முதலில் புளிக்கும் பின் இனிக்கும். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் தப்பு செஞ்சால் வாய் சும்மாவே இருக்காது. பிளாஸ்டர் போட்டு ஒட்டினா கூட தெரிச்சிட்டு வந்துடும் வார்த்தைகள்லாம். இந்த மாதிரி நடந்துக்காதடா, நீ தருதலையா போகாத, நீ கெட்டு போயிடுவ, நீ இதை சாப்பிடாத, நோய் வரும், நீ இந்த மாதிரி எண்ணெய் தைக்காம இருந்தா முடியெல்லாம் கொட்டிடும், நீ இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா கண்ணு கெட்டுடும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய முதியோர்கள், உங்களுடைய பாட்டிகள், தாத்தாமார்கள் எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புளிச்சு போன வார்த்தைகளாகத்தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம்தான் தெரியும், கஷ்டப்படும் போது, ஐயோ எங்க பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை, இன்னைக்கு இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிடணுமா, கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் முழு நெல்லிக்காயும். முதல்ல வைக்கும்போது லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும், அவ்வளோதான். அந்த சாரெல்லாம் உள்ளே போயிட்டா அதோட வேலைகள், அதனுடைய மருத்துவ குணங்கள் அற்புதம் 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 சொல்லிட்டே போகலாம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு எந்த நோயுமே வராது. எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு வயசுலேருந்து உங்கள் குழந்தைக்கு சாயந்தரம் ஆனா அல்லது காலையில் ஆனா ஒரு நெல்லிக்காயை கொடுத்தேன் அப்படின்றத ஒரு 40 வருஷம் ஒரு குழந்தைக்கு கொடுத்து பாருங்களேன். நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். 2 நெல்லிக்காய் சாப்பிட்ட இன்னைக்கு
2016 பிறந்த குழந்தைக்கு, ஜூலையில் பிறந்த குழந்தைக்கு 1 வயசு ஆன உடனே நெல்லிச்சாரை கொடுத்துட்டே வாங்க. 40 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் அதை கேட்க கூட இருக்க மாட்டோம், ஃபீட்பேக் கேட்க. ஆனால் அதனுடைய பலன் கண்டிப்பாக தெரியும். அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நோய் அண்டாது, தேவையில்லாத நோய்கள் வந்து அணுகாது, நிச்சயமா வராது, இளநரை வரவே வராது. நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழச்சாரும் உடம்பில் எவ்வளவு சேர்கிறதோ குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு அந்த பித்த நீர் சேராது. பித்த நீர் சேராட்டி எந்த வியாதியும் வராது, தலையும் நரைக்காது. அந்த மாதிரி அற்புத குணமுள்ள நெல்லிக்காய் பொடி. அதுக்கப்புறம் வெண்மிளகு, வால்மிளகு, கருமிளகு, வெண்மிளகு. நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் ஃபாரின்ல எல்லாம் இந்த வெண்மிளகு தான் ரொம்ப, ஒயிட் பெப்பர் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் பெப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வெண்மிளகு, இந்த 5 பொடிகளையும் சம அளவு எடுத்து கலந்து உங்களுடைய மர்தாணி பொடி, கென்னா பொடி, தலைக்கு போடுகிற ஏதாவது நேச்சுரல் டை அல்லது இந்த 5 பொடியை மட்டுமே கலக்கிட்டு தயிரில் கலக்கலாம், வடிகஞ்சியில் கலக்கலாம், இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில் கலக்கலாம். இந்த மாதிரி கலக்கிட்டு நீங்கள் டை மாதிரி யூஸ் பண்ண, தலையில் பேக் மாதிரி யூஸ் பண்ண உங்களுடைய இளநரை போயிடும். அதே மாதிரி இந்த 5 பவுடர்கள் கலக்கிய கலவையிலேருந்து ஒரு உருண்டை உள்ளேயும் சாப்பிடலாம், இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், வெளியில் பேக்காகவும் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து வர உங்களுடைய இளநரை போயிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடுக்காய் பொடி, வேப்ப விதை பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, வெண்மிளகு பொடி, நெல்லி பொடி. இளநரையை போக்கக்கூடிய அற்புதமான கலவை, இளநரையை போக்கக்கூடிய அற்புதமான கலவையின் தேவையான பொருட்கள்: கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, வேம்பு விதை பொடி, வெண்மிளகு பொடி. அழகான பேக்கு தயாராயிருச்சு. தயாரான பேக்கோட நீங்கள் என்னென்ன கலக்கணுமோ கலந்துக்கலாம். தயிர் கலந்துக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான அடிஷனல் பொருட்கள் என்ன வேணாலும் கலந்துக்கலாம், எது வேணாலும் கலந்துக்கலாம். இல்லை இது மட்டும் போதுன்னா இது மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடி, இன்னும் கலக்கணும்னா நிறைய பொடிகள் இதோட கலந்துக்கலாம். கருவேப்பிலை பொடி, வெந்தய பொடி, கடலை மாவு, ஹென்னா பொடி என்று சொல்லக்கூடிய மருதாணி பொடி எல்லாம் கலந்துக்கலாம். ஆனால் முக்கியமாக இளநரையை போக்கக்கூடிய 5 பொடிகள் இவை தான். இந்த 5 பொடிகளை கலக்கிய கலவையை எடுத்து தலையில் பேக் போட உங்களுடைய தலையில் உள்ள சின்ன சின்ன கொப்பளங்கள் போயிடும், டேண்ட்ரஃப் போயிடும், பெயின் போயிடும், இளநரையும் போயிடும். என்ன நேயர்களே, இளநரையை போக்க என்ன மூலிகை மருந்து என்று என்னை கேள்வி மேல் கேள்வி கேட்ட எல்லா நேயர்களுக்கும் பதில் கிடைச்சிருச்சா? இதை கரெக்டாக பேக் பண்ணி 4 பொடி எழுதிட்டேன் மேடம், 1 பொடி எழுதலை சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா நான் 3 தடவை சொல்லிட்டேன். கரெக்டான பொடிகளை கரெக்டான விகிதத்தில் கலந்து தலையில் தேய்த்து தொடர்ந்து தேய்த்து உங்களுடைய இளநரையை விரட்டுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு மூலிகையோடு நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.